ஹலோ எவ்ரிவன். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம பார்த்த மாதிரி இந்த டயப்பர் அண்ட் டயப்பர் ரேஷஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து மோஷன் சைல்டோட ஸ்கின் கான்டாக்டில் இருக்கிறனால தான் வருது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த டயப்பர் ரேஷை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த டயப்பர் ரேஷ் க்ரீம் யூஸ் பண்ணி நம்ம வந்து டயப்பர்ஸ் போட்டால் இதை அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது காமனாக வந்து குழந்தைங்கள வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அந்த டைம் வந்து மோஷன் போயிட்டாங்கன்னு சொன்னால் இமீடியட்டாக க்ளீன் பண்ண முடியல அப்படின்னாலும் கூட இந்த டயப்பர் ரேஷ் க்ரீம், அதாவது ஜிங்க் ஆக்சைட் க்ரீம் இல்லைன்னா லிக்விட் பேராஃபின், ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டயப்பர் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் மேபி ஒரு லேயராக ஸ்கின்ல இருந்துட்டு இந்த மோஷனில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து சைல்டு அஃபெக்ட் பண்ணாமல் ஒரு மேபி ஒரு ½ அன் ஹவர் டு 1 ஹவர் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஓரளவுக்கு குழந்தையோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஒரு ரேஷ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக நீங்கள் வந்து பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக எடுக்கணும். இதை நீங்கள் டிலே பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் சில டைம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒவ்வொரு டைம் நீங்கள் டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடையிலையும் குழந்தைங்களை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வைப்ஸ் வச்சு நீங்கள் ரப் பண்ணி ரொம்ப இதாக க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற கெமிக்கல்ஸுமே வந்து குழந்தைங்களோட ஸ்கின் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இன் பிட்வீன் டயப்பர்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பெட்டர் வந்து நார்மல் வார்ம் வாட்டர் வச்சு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். தேங்க்யூ.